சிவபெருமானுக்கு இந்தியா முழுக்க பக்தர்கள் இருந்தாலும் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு தான் நாம வணங்குறோம். அந்த வகையில தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் ஆயிரம் சிறப்புகள் மறைந்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை பற்றியும் அந்த கோவிலின் சிறப்புகளையும் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டீம் ஈகிள். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது திருவண்ணாமலை. ஏன் இவ்வளோ சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அதுவும் லிங்கமே மலையாக அமைந்த மலை இந்த திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிருத யுகத்துல இந்த மலை அக்னி மலையாகவும், திரேதா யுகத்துல இந்த மலை மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்துல இந்த மலை தாமிர மலையாகவும், இந்த கலியுகத்துல இந்த மலை கல் மலையாகவும் இருப்பதாக திருவண்ணாமலையில இருக்கிறவங்க சொல்றாங்க. இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா தோராயமா 2668 அடி. இந்த மலை எவ்வளவு பழமையானதோ அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை ஊரும் பழமையானதுதான். நம்ம சங்க இலக்கியங்கள்ல ஒன்றான 8 தொகை நூல் தான் பரிபாடல். இந்த பரிபாடல்ல திருவண்ணாமலை ஊரை பற்றியும் அந்த ஊரில் ஆட்சி செய்த ஒரு மன்னரை பற்றின குறிப்புகளும் காணப்படுது. பொதுவாக 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை தான் சங்க காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களை தான் சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க. அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட சங்க இலக்கியத்தில் திருவண்ணாமலை ஊர் பற்றின குறிப்பு இருக்குது அப்படின்னா, அப்போது இதில் இருந்தே நமக்கு தெரியும் திருவண்ணாமலை எவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு ஊர்னு. திருவண்ணாமலையோட கிரிவல பாதையின் தூரம் பார்த்தீங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர். இந்த கிரிவல பாதை முழுக்க 20 ஆசிரமங்கள் காணப்படுது, 360 தீர்த்தங்கள் காணப்படுது, பல சன்னதிகள் காணப்படுது. முக்கியமாக அஷ்டலிங்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய 8 லிங்கங்கள் காணப்படுது. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானலிங்கம் என்று 8 லிங்கங்கள் அஷ்டலிங்கங்கள் என்று இந்த கிரிவல பாதையை சுற்றி காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவல பாதையை சுற்றி வர வழியில் 26 சித்தர்கள் வாழ்ந்ததா மக்களால் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே நிறைய சித்தர்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. திருவண்ணாமலையோட கிரிவல பாதையில் ஒரு அடிக்கு ஒரு லிங்கம்னு மொத்தம் 1008 லிங்கங்கள் இந்த மலையை சுற்றி காணப்படுறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலையின் மலையை ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையாக பார்க்க முடியுமா. அதாவது மொத்தம் 27 வகை தரிசனமாக இந்த மலையை உங்களால் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையோட அந்த மலையை காந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு தடவை இந்த மலையை சுற்றி கிரிவலம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு இந்த மலையை சுற்றி கிரிவலம் வரணும் அப்படின்னு தோணுமா. திரும்ப திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரை தரிசிக்கணும் அப்படின்னு தோணுமா. அந்த அளவுக்கு இது மக்களுடைய மனதை ஈர்க்குமா. அதனால தான் இந்த மலையை காந்த மலை அப்படின்னு கூட சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவில். கிட்டத்தட்ட 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதா சொல்றாங்க. இந்த கோவிலை இவர் தான் கட்டினாரு, இவங்க தான் கட்டினாங்கன்னு யாருன்னா ஒரு ஆளை காமிச்சு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கோவிலோட கட்டுமானத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா சோழர்கள், பாண்டியர்கள், சம்புவராயர்கள், போசலர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், நகரத்தார்கள், குறுநில மன்னர்கள், ஜமீன்தார்கள் என நிறைய பேரோட பங்களிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட கோபுரங்கள், கட்டமைப்புன்னு எல்லாத்தையும் கட்டி முடிக்க 1000 ஆண்டுகள் ஆனதா இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டை ஆராய்ந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க.
இந்த கோவிலோட கிழக்கு பக்கமா இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தின் உயரம் பார்த்தீங்கன்னா 217 அடி உயரம். இதை விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர் தான் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அதை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா பின்னால வந்த ஒரு சிலரால இந்த கோபுரமானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோபுரமானது தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய கோபுரம். இந்த கோவில்ல மொத்தம் 9 கோபுரங்கள் இருக்கு. முதல்ல கிழக்கு பக்கமா இருக்கக்கூடிய ராஜகோபுரம், இரண்டாவதா பாத்தீங்கன்னா மேற்கு பக்கமா இருக்கக்கூடிய பேய் கோபுரம், மூணாவதா பாத்தீங்கன்னா தெற்கு பக்கமா இருக்கக்கூடிய திருமஞ்சன கோபுரம். அதாவது ஆணி திருமஞ்சனம், அது மட்டும் இல்லாம ஆருத்ரா தரிசனம், அந்த சமயங்கள்ல நடராஜர் இந்த கோபுரத்து வழியாகத்தான் வீதி உலா போவாராம். அதனால இந்த கோபுரத்துக்கு திருமஞ்சன கோபுரம் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. நான்காவது பாத்தீங்கன்னா அம்மணி அம்மாள் கோபுரம், வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கோபுரம். ஒரு பெண் சித்தரோட முயற்சியினால இந்த கோபுரம் கட்டப்பட்டதுனால இந்த கோபுரத்துக்கு அம்மணி அம்மாள் கோபுரம்னு பேர் வந்ததா சொல்றாங்க. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா வல்லால மகாராஜா கோபுரம். இந்த வல்லால மகாராஜா அப்படிங்கிறவர் தான் இந்த கோபுரத்தை கட்டினாராம். அதனால இந்த கோபுரத்துக்கு அவருடைய பெயரை வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. என்னன்னா, இந்த வல்லால மகாராஜாவுக்கு பிள்ளைகள் கிடையாதாம். அதனால சிவபெருமானே அவருக்கு பிள்ளையா இருந்து அவர் இறந்த பிறகு இறுதி சடங்குகளை செஞ்சதாகவும் ஒரு கதை இருக்கு. இன்னைக்கும் இந்த கோவில்ல மாசி மாதத்துல வரக்கூடிய ஒரு நாள்ல மன்னனுக்கு ஈசன் சிவபெருமான் திதி கொடுக்கக்கூடிய ஒரு வைபவம் வெகு விமர்சையா நடத்தப்படுறதா சொல்றாங்க. ஆறாவதா பாத்தீங்கன்னா கிளி கோபுரம். இந்த கோபுரம் தான் ரொம்பவே பழமையான கோபுரமா கருதப்படுது. ஏழாவதா பாத்தீங்கன்னா வடக்கு கட்டை கோபுரம், எட்டாவது தெற்கு கட்டை கோபுரம், 9வது மேற்கு கட்டை கோபுரம் என்று 9 கோபுரங்கள் இந்த கோவில்ல காணப்படுது. அதனால நவதுவாரபதி என்று இந்த கோவிலானது அழைக்கப்படுது. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்று 2 பெரிய குளங்கள் காணப்படுது. இந்த கோவிலோட தல விருட்சமா மகிழ மரம் இருக்கு. பல வருடங்களுக்கு முன்னாடி சிவபெருமான் சுயம்புவா முதல்ல இந்த மகிழ மரத்துக்கு கீழே தான் தோன்றினாராம். அதனால தான் இந்த மகிழ மரம் தல விருட்சமா பார்க்கப்படுது அப்படின்னு இந்த கோவிலோட தல புராணம் சொல்லுது. இந்த கோவிலானது சமயக்குறவர்கள் 4வராலும் பாடல் பெற்ற திருத்தலம், 233வது தேவார திருத்தலம் என்று அறியப்படுது. எப்படி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கோ அதே மாதிரி விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் இருக்கு. விநாயக பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல முதலாவது படை வீடு இந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய வினை தீர்க்கும் விநாயகர் சன்னதி தான். அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை கோவில்ல பாத்தீங்கன்னா செந்தூர விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு விநாயகர் சன்னதி இருக்கு. செந்தூரம் அப்படிங்கிறது நார்மலா ஆஞ்சநேயருக்கு தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். ஆனா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு செந்தூரம் பூசப்படுறது ரொம்பவே அரிய மற்றும் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா 1000 தூண்கள் கொண்ட பிரம்மாண்டமான 1000 கால் மண்டபம் ஒன்றை உங்களால பார்க்க முடியும். இந்த 1000 கால் மண்டபத்துக்கு கீழே பாதாள லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி சன்னதி இருக்கு. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ரமண மகரிஷி இங்க தான் தியானம் செஞ்சாரு அப்படின்னும் ஒரு புராணம் இருக்கு. இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இது உள்ள போய் உங்களால பார்க்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபம் உலக புகழ் பெற்ற ஒன்று. 5 அடி உயரம் இருக்கக்கூடிய 200 கிலோ எடை கொண்ட கொப்பரையில 4500 லிட்டர் நெய், 1000 மீட்டர் காடா துணிகள் பயன்படுத்தப்பட்டு இந்த கார்த்திகை மகா தீபம் இங்க ஏத்தப்படும். இங்க கார்த்திகை தீபம் ஏத்தின பிறகுதான் நம்ம வீடுகள்லயே நம்ம ஏத்தக்கூடிய பழக்கம் இருக்கும். இப்படி ஏத்தக்கூடிய இந்த கார்த்திகை தீபம் பாத்தீங்கன்னா 11 நாட்கள் எரியுமா. எவ்வளவு புயல் மழை வந்தாலும் கூட இங்க ஏத்துற அந்த கார்த்திகை தீபம் 11 நாட்களுக்கு எதுவுமே ஆகாம அப்படியே எரியும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியம் மற்றும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதே மாதிரி இந்த கோவில்ல வில்வ மரம் ஒன்று காணப்படும். இந்த வில்வ மரத்துல கௌளி, அதாவது கௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வாழ்ந்ததாகவும் அவரு பல்லி வடிவத்துல தெரிவாரு அப்படின்னும் ஒரு ஐதீகம் இருக்கு. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தொப்பி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சித்தரை பற்றி நிறைய நியூஸ் சேனல்ஸில் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வருஷத்தில் 365 நாளும் மலை சுற்றுறாங்க. யார் எதை கொடுத்தாலும் வாங்குறதில்ல. அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்லாம் கூட மக்கள் நம்பிட்டு இருந்ததா நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி 2008 பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. என்னன்னா, திருவண்ணாமலையில் பறக்கும் சித்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின ஒரு வீடியோ கூட ட்ரெண்ட் ஆச்சு. இந்த மாதிரி ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் ஒரு சில மர்மமான விஷயங்களும் திருவண்ணாமலையில் நடந்ததை நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். எது எப்படி இருந்தாலும் நினைக்க முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலையார் திருத்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மனசில் ஒரு அமைதியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலமும் கிடைக்கும்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.